கம்ஃபர்ட் சர்ச் இந்த ட்ரஸ்ட் விஷயமா கவர்மெண்ட்டில் ஒரு சின்ன அப்ரூவல் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அப்போ அந்த அப்ரூவலுக்காக நிறைய பேப்பர்ஸ் கேட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான பேப்பர்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, இந்த நம்முடைய திருச்சபையினுடைய இது கம்ஃபர்ட் சர்ச்சில் இருக்கிறதுனால இந்த சர்ச்சினுடைய டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் அவங்க கேட்டாங்க. அப்போ அந்த ஜெராக்ஸை என் கையில் ஜெராக்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, அது கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் மேலே ஆச்சு இல்லை. அதுக்கப்புறம் அப்போ தான் அந்த ஜெராக்ஸை நான் ஃபஸ்ட் டைமாக திருப்பி பார்க்குறேன். அப்போ எடுத்து கையில் வச்சு அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்து இந்த இடத்தினுடைய அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சு ஒன்றொன்னா அதில் படித்தேன். அதில் படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பத்திர பேப்பர்லையும் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் மேலே ஒட்டியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃப் அவங்க டைப் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெரிய பேரா டைப் பண்ணி கீழே வாங்குபவர் விற்பவர் அப்படின்னு 2 சைன், இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலையும் 2 சைன் இருக்கும். மோஸ்ட்லி சாட்சிகள் அப்படின்னு சொல்லி அதுவும் சாட்சிகள் அப்படின்ற சைனை பேக்கில் கொண்டு வந்துடுவாங்க. அதுவும் அப்படி போட்டாலும் 1, 2 அப்படின்னு போடுவாங்க. ஆனால் நான் அந்த பேப்பரை எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மேலே ஒரே ஒரு லைன் மட்டும்தான், என்ன அப்படின்னா, இந்த இடம் கம்ஃபர்ட் சர்ச்சுக்காக அப்படின்னு எழுதி கீழே 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு 19 சைனு. ஒரு வாங்குபவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் இருந்துச்சு. அந்த சைனில் நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய அந்த சீலு ப்ளஸ் மேனேஜிங் ட்ரஸ்டி அப்படின்ற ஒரு சைன், அது ஒன்று தான், அவ்வளோதான். ஆனால் அவங்க விற்பவர்கள் அப்படின்ற சைன் எத்தனை சைன் அப்படின்னு சொன்னால் 19 சைன். 19 பேரில் 3 பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சைன் போட முடியாது. அதனால அவங்க கை நட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க 90 இயர்ஸ் ஓல்டு, 90 வயசு ஆச்சு அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு சைன் போடுறதுக்கு கை நடுங்குது. உண்மையிலே அந்த பத்திரத்தை எடுத்து அப்படியே பார்க்கும்போது என் கண்ணில் தண்ணியே அப்படியே அழுது நன்றி சொன்னேன். இது சாத்தியமே இல்லை. 19 பேர் அதுவும் 90 வயசுக்கு மேலே இருக்கிற 3 பேர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு முழு மனசோட இதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு எப்படி ஒத்துக்கும்? எப்படி இதை ஒன்று சேர்க்க முடியும்? எத்தனையோ ஊழியக்காரர்கள் லேண்ட் ஓம்பது என்ற சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, பட் அவங்க ஓனர்ஸ் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரையும் ஒன்று சேர்க்க முடியல, 6 பேரையும் ஒன்று சேர்க்க முடியல, 3 பேர் அண்ணன் தம்பி ஒன்று சேர்க்க முடியல. 19 பேரை யார் ஒன்று சேர்த்தா? இந்த இடத்திற்காக பேசும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சார் அதெல்லாம் விற்கவே மாட்டாங்க சார், அவங்க இருக்காங்க வதன்னு இருக்காங்க, அத்தனை பேர் ஒன்றா உட்காந்து பேசி முடிக்கவா போகிறாங்க, அதெல்லாம் யாரும் வாங்க முடியாது, அது அப்படியே தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற நிறைய பேருடைய ஜபத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணிட்டோம், ஒரு விசுவாச லட்சியத்தை நம்ம வச்சுட்டோம். என்ன லட்சியத்தை வச்சுட்டோம் அப்படின்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார், கர்த்தர் அங்கீகரித்தார். இந்த காரியத்தை செய்வது அவருக்கு சுலபமான காரியம், அவருக்கு லேசான காரியம். அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை, அவர் செய்வார். அவர் நினைச்சாருன்னா எத்தனை ஆட்களா இருந்தாலும் ஒன்று சேர்ப்பார். அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். அப்படி ஒரு